வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரம். பொங்கல் திருநாளோட 3வது நாள் இன்னைக்கு ஜனவரி 16/1/2025 வியாழக்கிழமை. அடிக்கடி சொல்லுவேன், தயவுசெய்து ஜீவ சமாதி போங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஜீவ சமாதி ஏன் நான் போதும். திடீர்னு ஒரு இன்சிடென்ட்ல உங்களுக்கு சனியோட நட்சத்திரம் அதில் பாஸ் ஆகும். சனியோட நட்சத்திரம் அதில் பாஸ் ஆகும்போது நான் என்னை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். நீ என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. நீ அதுதான் நல்ல விஷயம் ஒன்று இருக்குது, அதில் பார்த்துக்கணும். 16/1/2025 தை 3வது நாள், குரோதி ஆண்டு. ஓகேவா? அரசு விடுமுறை இன்னைக்கு, கரிநாள் இன்னைக்கு, உழவர் திருநாள், கீழ்நோக்கு நாள் இன்னைக்கு. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும் வருது 10 to 11. இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா கௌரி நல்ல நேரம்னு ஒன்று இருக்குது. அது காலை 12லேருந்து 1:30, சாயங்காலம் 6:30 7:30. ராகு காலம் 1:30 மணி 1:03, யமகண்டம் 6 7:30, குளிகை பார்த்தீங்கன்னா 9லேருந்து 10 வருது, நடுவில் மிட்டு. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். லேசாக தெளிச்சு போகணும். இது மரம் போகிறீங்கன்னா மகர லக்னம் இருப்பு இன்னைக்கு 4 நாழிகை 54 வினாடி. சூரிய உதயம் இன்னைக்கு 6:34. திதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலை 4:44 வரை துவிதியை திதி, பின்பு திருதியை. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிற்பகல் 1 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஆயில்யம் வருது, பின்பு மக நட்சத்திரம். ஆயில்யம் மகம் ரெண்டு பட்டு வருது. சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூராடம் உத்திராடம். தனுசு மகரம். கொஞ்சம் தனுசு ராசி நேயர்களும் மகர ராசி நேயர்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு விடுது, பார்த்துக்கோங்க. 1 மணிக்கெல்லாம் தனுசு விட்டுறாங்க, மகரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் மகர ராசிக்கு நேயர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த முழுவதும் ஜீவன் நிறைந்த நாள், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அற்புதமான நாள் குழந்தைங்களே. இன்றைய ராசி பலன் பார்த்தோம்னா அனுகூலமான நாள் இன்னைக்கு. மேஷராசி நேயர்களுக்கு அனுகூலமான நாள் இன்னைக்கு. ரிஷபராசி நேயர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எடுத்தவங்க பேசிடாதீங்க. செகண்ட் ஒப்பீனியன் போங்க, சமாளிச்சுக்கலாம். மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கம் ஆக்கம் நிறைந்த நாள், நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடகராசி நேயர்களுக்கு நன்மை தேடி வரும் இன்னைக்கு, நீங்களும் நன்மை பண்ணுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு ஆர்கியூமெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் இன்னைக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். போட்டி நிறைந்த நாள், ரொம்ப கடுமையாக ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி தரக்கூடிய ஒரு நாள். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்பப்போ நம்ம அடி போட்டால் தான் உண்டு, ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகிறதுக்கு. அது இருக்குது, இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உழைப்பு, கடினமான உழைப்பு இருக்குது, செய்யுங்க, சந்தோஷம் தானே. விருச்சிக ராசி நேயர்களுக்கு அனைத்திலும் வெற்றி, உழைக்காமையே வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கவலை நிறைந்த நாள் இன்னைக்கு. ஏன்னா சந்திராசிரமம் இன்னைக்கு மத்தியானத்தில் முடியுது அவங்களுக்கு, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மகர ராசி நேயர்களுக்கு கழிப்பு நிறைந்த நாள், ரொம்ப டக்குன்னு வேலை முடியும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சந்திராசிரமம் சைடில் போயின்னு இருக்கு, அதனால். கும்பராசி நேயர்களுக்கு சுகம், ஒரு ஹாப்பியாக இன்னைக்கு பொங்கல் கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறு தடங்கள் உண்டு. ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் போராடி தான் பெறணும். இன்னைக்கு தடங்கள் ஏற்படும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, போஸ்ட்பான் பண்ணுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு. இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக அமையணும்னு எல்லாரையும் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு கரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரிசை காலையில் 5 மணியோட முடியுது, சாயங்காலம் வரைக்கும் வணிசை வருது 5 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் பத்திரை. அப்போது வணிசை பத்திரை இவங்க 2 பேர் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்னைக்கு வழக்கு போட்டு சும்மா ஒரு வழக்கு, கருணாதிபதி ஃபோன் பண்ணி கேளுங்க, சொல்கிறேன், அந்த ஃபோட்டோ வச்சு போடுங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி விவாதம் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம
ஒரு அற்புதமான மெசேஜ். ரெண்டே வரியில தான் எப்படி இதெல்லாம் ஒரு தோன்றாதுன்னா, இந்த உலகத்துல சந்தோஷம்தான் இருக்குதுன்றாரு, துக்கமே இல்லடா அப்படின்றாரு. சந்தோஷமான இந்த உலகத்துல மனுஷன் வந்து எவ்வளவு துக்கத்தையும் சோகத்தையும் படைச்சு வச்சிருக்கிறான், அவன் அனுபவித்துக்கோசம் அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய விஷயம். சோகத்துக்கு இடமே இல்லாத உலகத்தில் மனிதன் சோகத்தை படைத்து வைத்திருக்கிறான், கஷ்டங்களை படைத்து வைத்திருக்கிறான். இது எல்லாம் எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனி மனித ஒழுக்கத்தை நோக்கி போகுது. ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற கான்செப்ட்ல போய் நிற்கிது. இவ்வளவு ப்ரொடெக்ஷன் நமக்கு தேவைப்படுது. எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தியோட வாழறதுக்கோசம் இவ்வளவு கட்டமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு கட்டமைப்பும் இந்த ஒரு தனி மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்றால், ஆதி காலத்தில் அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கோசம் தான் ஏற்றுனுகிறான். ஒருவனுக்கு ஒருத்தி, எனக்கு குழந்தைங்க, அதுக்கு நான் சேர்த்து வைப்பேன். எப்படி இருக்கு பாருங்க மக்களே. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டீப்பா யோசனை பண்ணிப்பாங்க. எவ்வளவு வரி பணம் கட்டுறோம். பெட்ரோல் எடுத்துக்கோங்க, 35 ரூபா 40 ரூபா. வீட்டிலேருந்து கிளம்பி ஆபீஸ்னா கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்தோம். இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? எவ்வளவு வரிகள் கட்டுறோம். அதுவும் இந்தியா ஏதோ 3வது 4வது, முதல்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லாமே டு தி எக்ஸ்ட்ரீம் பேக்ல போய் பார்த்தா இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு பார்த்தா, நம்ம பொண்டாட்டி, நம்ம குழந்தைங்க, நம்ம ஒன்று தனியாக நிம்மதியாக வாழறதுக்கோசம் இவ்வளோ கட்டமைப்பு மனுஷன் ஒத்துக்குன்னு ராஜாக்கள் காலத்தில் இதை பண்ணி வச்சு, அதை மெதுவாக ராஜாக்களை இப்போ தூக்கி இப்போ வந்து அரசாங்கத்தை வச்சு நம்மளே தேர்ந்தெடுக்கிறோன்னு ஒரு காமெடி பண்ணினுக்கிறானுங்க. நம்ம எங்கே தேர்ந்தெடுக்கிறோம், கரெக்டு தான். என்ன நடக்குது இப்போ? ஜனநாயகத்தில் அரசு முறை வந்துருச்சு, ராஜாக்கள் முறை வந்துருச்சு. எனிவே எல்லாத்தையும் ஏற்றுந்தான் ஆகணும். ஒருத்தரால் இதை எதையும் மாற்ற முடியாது. சிஸ்டம் மாறணும். அதில் எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. இலங்கையிலலாம் நம்ம பார்த்தோம், ராஜபக்ஷ என்னென்னவோ பண்ணார், சர்வநாசம் பண்ணார் தமிழர்களெல்லாம். கடைசியில் அங்கே இருக்கிற மக்களே அவனை ஓட விட்டாங்க. ரொம்ப நாள்லாம் இல்லை, 2-3 வருஷத்துலேயே ஓட விட்டாங்க. 5 வருஷத்துல ஓட விட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் திருப்பி அந்த எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம். திருப்பி அந்த பேக் டு பெவிலியன். எனவே இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.